அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமோட ரிசல்ட் இந்த மாதத்துல வெளியாகுமா? ஸோ இந்த மாதத்துல வெளியானுச்சுன்னா எந்தெந்த தேதிகளில் வெளியாகலாம், ஸோ இதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்போ வெளியாக போகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ரிசல்ட் வெளியாயிருக்கு. குரூப் 2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிசல்ட் வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் வச்சிருக்காங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதான் குரூப் 2 எக்ஸாமு. அதோட எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 14/9 செப்டம்பர்ல நடந்துச்சு. ஸோ அந்த 14/9 இருந்து இன்னைக்கு தேதியை கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 90 நாட்கள் ஆகுது. அப்ப குரூப் 2 எக்ஸாமு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 90 டேஸ் கிட்ட ஆச்சு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே OMR மெத்தட், எல்லாமே உங்களுக்கு OMR மெத்தட். அதே மாதிரி நம்மளோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா பேப்பர் 1 வந்து OMRலையும் பேப்பர் 2 வந்து என்ன எழுதியிருக்கோம், பேப்பர் 2 வந்து நம்ம வந்து சிபிடிலையும் எழுதியிருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ் அப்படின்ற கேட்டகரியில இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ரிசல்ட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் எப்போ முடிஞ்சிருக்கீங்க இருக்கு பாருங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது ஏஇ எக்ஸாம். ஸோ இதுக்கு எப்போ எக்ஸாம் நடந்ததுன்னா 14ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. 26ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஸோ 26ஆம் தேதியில இருந்து கணக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம்னா, இதை வந்து சீக்கிரமாக விட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அப்படின்னா அரௌண்ட் 60 டேஸ் கணக்கு பண்ணிக்குவோம். 60 டேஸ் சரியா? இது குரூப் 2 மாதிரி 90 டேஸ்னா அது வேற தேதி ஆயிரும். இது வந்து அரௌண்ட் வந்து 60 டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டா இந்த மாசத்திலேயே, அதாவது டிசம்பர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 19, 20, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் 19, 20 அப்படி இல்லைன்னா 23ஆம் தேதி இந்த மாசம் கடைசிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதோட ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து வேகமா எல்லா விஷயத்தையும் ரிசல்ட்டையும் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசன் தான். இல்ல சார் அப்படி இந்த இயரை முடிச்சுட்டு தான் ரிசல்ட் விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9, 10 அல்லது 13 தேதிகள்ல விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது 70 டேஸை கால்குலேட் பண்ணி, அப்படி இல்லை குரூப் 2 மாதிரி 90 நாளை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி லாஸ்ட்ல வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. கூடிய விரைவில் குரூப் 2 ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமே இதை விட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ குரூப் 2 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டுக்கும் காத்திருப்போம். ஸோ எதிர்பார்ப்போம் 19, 20 இந்த மாசம் கடைசியில் எதிர்பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நியூ இயர்ல புதுசா ரிசல்ட் வரப்ப அடுத்த வருஷம் நமக்கான வருஷமாக கூட அமையலாம். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸாம்ஸுமே இருக்கு. உங்களுக்கே தெரியும், எல்லா விதமான எக்ஸாம்ஸுமே இருக்கு. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல இருந்து எல்லா எக்ஸாமுமே இருக்கு. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இங்க பாருங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, டிப்ளமோ ஐடி லெவல், ஈவன் குரூப் 2, குரூப் 4 எல்லாமே இருக்கு. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இப்ப இருந்தே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா விதமான மெட்டீரியலுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 50 செட்டு வந்து நம்ம வெப்சைட்ல லான்ச் பண்ண போறோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ், GS, மேக்ஸுக்காண்டி. ஸோ டெக்னிக்கலும் வேணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.